கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய கருத்தை செய்ய போகிறார். ஜீவ வார்த்தை கேட்கறதுக்கு வாஞ்சியோடு கூட இருக்கிறீங்கள, உங்களை ஆண்டவர் பார்க்குறார். உங்கள் பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரங்கள் எல்லாத்தையும் இசப்ப மாற்றுவார். உங்கள் கூட அவர் தானே இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார்ல. அந்த ஆண்டவர் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். சரியா? சில வேளையில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழப்பம், அது ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, அல்லது படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் படிக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, அது தொழில் வியாபாரத்தில் ஏதாவது நெருக்கடி ஏதாவது வந்திருக்கலாம். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிற ஒரு நாள். விசுவாசிப்பீங்களா? இந்த நாள் ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 9வது சங்கீதம் 20வது வசனம். சங்கீதம் 9:20. ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. பாருங்க, ஜாதிகள் தங்களை மனுஷன் அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. பயம் உண்டாக்குவார், பயம் உண்டாக்குவார். யாருக்கு? கர்த்தருக்கு விரோதமானவர்களுக்கு. யாருக்கு பயம் உண்டாக செய்வார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு ஒரு பயம் உண்டாக்கும்படிக்கு செய்வார். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க? உங்களுக்கு யாராவது நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? யாராவது பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? படிக்கிற இடத்துல பிரச்சனையா? வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா? நீங்கள் குடியிருக்கிற இடத்துல பிரச்சனையா? ஊழி செய்கிற இடத்துல பிரச்சனையா? நெருக்கத்தை கொடுக்குறாங்களா? உங்களை ஒடுக்குறாங்களா? நிந்திக்கிறாங்களா? பயப்படாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குவார். ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வரும். இனி இவர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது, எழும்பினால் நமக்கு பிரச்சனை வரும் என்று தேவன் கிரியை செய்வார். கண்டிப்பாக கிரியை செய்வார். அவங்களுக்கு பயம் உண்டாகும், அவங்களுக்கு திகில் உண்டாகும். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து பார்க்கும்போது அநேக இடத்துல எதிரிகளுக்கு கர்த்தர் பயம் உண்டாக்குன இடத்தை பார்க்க முடியும். யாத்திராவது 14வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்தர்கள் சொல்கிறாங்க, நம்ம ஓடி போயிடுவோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்கிறாங்க. ஏன்னா செங்கடல் பிளந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க பின்னால் ஃபாலோ பண்ணி அவங்கள துரத்துறாங்க. இவங்களால முன்னேறி போக முடியலை. அவங்க வந்த ரதத்துடைய உருளைகள் எல்லாம் கலண்டு ஓடுது. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ரதத்தை ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அதாவது எங்களுக்கு ஆண்டவருடைய துணை இல்லை, இஸ்ரவேல் மக்களுக்கு தான் துணை இருக்குன்னு சொல்லி புலம்புறாங்க. ஒரு பயம் அவங்களுக்குள்ள அப்பவுமே வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த செங்கடலுக்குள்ளே அவங்க எல்லாரும் அழிந்து போனாங்க. தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை இதுவரையிலும் நெருக்கி கொண்டிருந்த, ஒடுக்கி கொண்டிருந்த, பயமுறுத்தி கொண்டிருந்தவங்களுக்கு தான் இனி பயம் உண்டாக போகுது. கர்த்தரே அந்த காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் சமாதானமாக இருக்க போறீங்க, ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. சரியா? ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீர் பெரிய காரியத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுங்க. இவர்களை இதுவரையிலும் ஒடுக்கினவர்கள், நெருக்கினவர்கள், இனி உம்முடைய பிள்ளைகளை ஒடுக்காம, நெருக்காம நிற்கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் பேர் பிறை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க எல்லா வளமும் பெற்ற ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள்லாம் விலகி போகட்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற தெய்வ மனிதர்களை, மனுஷிகளை கண்ணோக்கி பாரும். அவங்க வாழ்க்கையில் நீர் பெரிய காரியத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் ஒரு பெரிய மேன்மையை கொடுங்க. பெரிய காரியத்தை ஆண்டவர் ஒவ்வொருவரும் பார்க்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே கூட குறிப்பாய் கமாண்டில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பலவிதமான நெருக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்று அனுப்பியிருக்காங்க. அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டிருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.